ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? புதிய வருஷத்துக்கு போகிறோம். அப்படி புதிய வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்ன பழைய வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னா, யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாங்கள் கடந்து போன வருஷம் கஷ்டங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு. வருஷங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது, அது மாறுவதே இல்லை. வருஷங்கள், நாட்கள், நேரம் இதையெல்லாம் போய்கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் அது நிற்கவே நிற்காது. புதிய வருஷம் என்று சொல்லும் போது பழைய வருஷத்தில் அதே தேவன் தான் உன்னை ரட்சித்து நடத்தினார். புதிய வருஷத்திலும் அதே தேவன் தான் உன்னை ரட்சித்து நடத்துவார். அல்லேலூயா. நம்மளை காக்கிறவர் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன், இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Keep pressing and move forward. தொடர்ந்து இன்னும் உற்சாகத்தோட முன் செல்ல வேண்டும். இந்த காலத்துல இதுக்கு முன்னுக்கு வருவதுக்கு நிறைய சாக்கு போக்கு சொல்றோம். இவங்க எனக்கு உதவி செய்யல, அவங்க எனக்கு உதவி செய்யல அப்படி சொல்லி அப்படிதான் முறுமுறுப்போடு இருக்கிறோம். நல்லா கவனம் செலுத்துங்க. இவ்வுலகத்துல உதவி செய்யறேன்னு சொல்ற அத்தனை பேரும் உங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போயிருவான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன் என்று வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல அந்த நேர தருணத்துல தேவன் வழி இல்லாத இடத்துல கூட வழியை ஆண்டவர் திறந்து கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அது நிறைய பேர்த்துக்கு தெரியும், இன்னும் சில பேர்த்துக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க ஏன் அதை அறிகிறாங்கன்னா தாகத்தோட தேவன் இடத்துல உட்கார்றாங்க. இன்னும் சில பேர் ஏன் அதை அறியாமல் இருக்கிறாங்கன்னா இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுக்கறதே இல்லை. தன்னுடைய சுயத்துக்கு இடத்தை கொடுக்கறதுனால தேவனுடைய செயல்பாடு நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா புத்தகம் 43, 17, 18 இந்த 2 வசனத்தை இன்றைக்கு ஒரு சிறிய தியானத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். வாசிக்க கேட்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? மறுபடியும் வாசிக்க இன்னொரு முறை நம்ம அதை வாசித்து நாம் அதுக்குள் தியானத்துக்குள் நாம் கடந்து போவோம். Let us read again once again. Hallelujah. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிந்து கொள்கிறீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதாவது 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ரிமெம்பர் நாட் த ஃபார்மர் திங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பழைய காரியத்தை நீ சிந்திக்காதபடி ஆண்டவர் புதிய காரியத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. பழைய காரியத்தை ஆண்டவர் நினைவு கூறாதன்னு சொல்றாரு, வேணாது. அப்படின்னா என்னன்னா, பழைய காரியம் வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, என் வாழ்க்கையில தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லாத இருக்குதோ அதெல்லாம் நீ நினைவு கூறாத, அதை பத்தி யோசிக்காத, அதை பத்தி இனி சிந்திக்காத. அல்லேலூயா. ரிமெம்பர் நாட் த ஃபார்மர் திங்ஸ். அப்பனா இதுக்கு முன்பதாய் நான் இருந்த வாழ்க்கை, இதுக்கு முன்பதாய் நான் நடந்த வாழ்க்கை, இதுக்கு முன்பதாய் நான் பேசின வார்த்தை, இதுக்கு முன்பதாய் நான் சிந்தித்து கொண்டிருந்த நாட்களோட வார்த்தைகள் யாவற்றையும் இனி நான் சிந்தியாதபடிக்கு புதிய சிந்தனை உடையவனாக கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக காணப்பட வேண்டும். I must be a new believer in Christ. ஒரு புதிய விசுவாசியாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஏன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்ய விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் புதுசு வேணும். அல்லேலூயா. ஆனா பழசையும் தூக்கிக்கிட்டு நம்ம வருவோம்.
ஆண்டவர் சொல்றாரு, பழசு வேணாம், அதை விடு, உனக்கு நான் புதுசு செய்கிறேன். பழசு இல்லைன்னா புதுசு எப்படி வரும் அப்படி நீங்க சொல்றீங்களா? தேவனால முடியாது ஒன்றுமே இல்லை, தேவனால எல்லாம் கூடும். ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லி பழசு வேணாம் அதை விடு அப்படி சொன்னார்னா, அதை விட்டுட்டு வருவதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதை விட்டுட்டு வந்தாதான் புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கும். அந்த பழைய காரியத்தை நம்ம பிடித்து கொண்டே இருந்து நம் புதிய காரியத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சோன்னா, ஒரு காலமும் நீங்கள் தேவனுடைய தரிசனத்துக்குள்ளே நடக்க முடியாத நிலையில உட்கார்ந்துருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலை. இன்னைக்கு எல்லாரும் மறுரூபம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 12 மணி ஆச்சுன்னா மறுரூபம் அடைஞ்சு கர்த்தர் சொல்லிட்டார். 12 மணி ஆச்சுன்னு ஓகே, த ப்ராபசிஸ் ஹஸ் கம், தீர்க்கதரிசனம் இப்பொழுது வந்து விட்டது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இந்த வேதத்தில் நல்லா படிச்சிங்கன்னா, இந்த வேதமே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். The prophecies is the word of God that has been given to us. We never read the Bible, we never read or meditate the word of God. Yet we are so cool to listen only for the prophecies so that the desire will be happy. அல்லேலூயா. என்னுடைய விருப்பத்தின்படி அது மகிழ்ச்சி அடைவதற்கு தீர்க்கதரிசன வார்த்தையை நான் கேட்கிறேன், அதுக்காக வரேன். பாருங்க, இந்த புதிய வருஷத்துல சர்ச்சுக்கு போகாத எல்லா முகங்களும் சர்ச்சில் இருக்கும். இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுவாங்களே, அந்த மாதிரி ஓட்டு போடுற ஒரு கூட்டம் வரும். ரகரகமாய் சபையில ஜனங்கள் இன்னைக்கு உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு கூட்டம் தேவனை நம்பி வந்து உட்கார்ந்த கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து உட்கார்ற கூட்டமா இருக்கும். ஒரு கூட்டம் அவங்க போறாங்க, அதனால நான் போறேன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கும். இன்னொரு கூட்டம் எப்படி திரும்ப வந்து உட்கார்ந்துருக்கும், என்னத்தை சொல்றது, என்னத்தை கேட்குது, நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்க போதுன்னு நம்பிக்கை அற்று போன ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்கும். ஒரு கூட்டம் இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல போறாரு, ஏன்னா டெய்லி ஆண்டவர் சொல்ல மாட்டார், இப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆண்டவர் பேசுவார். அந்த காலத்தில் அது திரைச்சலை கிழிக்கப்படுதுன்னு சொன்னது கூட அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. நேராக வந்து பேசுதான் அதோட அர்த்தம். ஆனால் அந்த ரேமா வெட்டுக்காக அவங்க காத்திருப்பாங்க. ஏன் அந்த மாதிரினாக்க அந்த மைண்ட் செட் அப்படியே போயிடுச்சு. பழையவைகளை நினைவு கூறாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டி தோல் மேலே சுமந்துட்டு ஆண்டவரே பாரமா இருக்கு, ஆண்டவரே பாரமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்து பானம் பண்ணுங்கள் சொல்றாரு. அல்லேலூயா. பாரத்தை நீ ஏன் சுமக்கிற, இறக்கி வச்சுட்டு வா என்கிட்ட வான்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம், பாரத்தையும் தூக்கிட்டு சாந்தா கிளாஸ் மாதிரி பேக்கை தூக்கிக்கிட்டு என்ன பண்றோம், நம்ம ஆண்டவர் முன்னுக்கு பண்ணிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழசு வேணாம், இதை விடு, நான் உனக்கு புதுசு செய்ய போறேன். உங்களுடைய என்னுடைய மனுஷனுடைய கேள்வி என்னன்னா, இது சாத்தியமாகுமா, இது நடக்குமா, இது 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 எப்படி முடியும், உலகத்துல இது இது நடக்கவே முடியாது, இது ஒரு சாத்தியமே இல்லையே அப்படின்னு மனுஷன் அதை யோசிப்பான். ஆனா தேவன் முடியாதவர்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிங்க, அவாந்திரத்தின் நடுவிலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்றார். அல்லேலூயா. அவாந்திரத்தின் வழி என்று சொல்லும் போது அங்க ஒண்ணுமே இல்லை, வழியே இல்லை தண்ணி வருவதற்கு. வனாந்தரம் என்று சொல்லும்போது காய்ந்து போன மண்ணு, மொட்டை வெயில் அடிக்கிற மழை இல்லை. அந்த மண்ணுக்கு நடுவில் நான் ஆறை செய்வேன்னு சொன்னா நடக்கிற காரியம் இல்லை. ஆனா தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் அவர் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வாக்கு மாறாத ஒரு தேவன். பிரியமானவர்களே, அவாந்தர வழியில ஆறு உண்டாக்குவேன்னா யூகிக்க முடியாத ஒரு காரியங்கள். எப்படி வனாந்தரத்தை தண்ணி வரும், எப்படி வனாந்தரத்தை தண்ணி ஓட முடியும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு உலகம் இவ்வளவு நாள் சொல்லி கொண்டிருந்தது. ஆனா அது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குதே. ஆறுகள் உண்டாயிருக்குதே, இது எப்படி சாத்தியம்? மனுஷன் சொல்லுவான் முடியாது என்று, ஆண்டவர் சொல்வார், நான் சொன்னதுதான். அல்லேலூயா. நான் சொன்னதான். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என் வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாதுன்னு சொல்றார். அவர் சொன்ன காரியம் நிறைவேறி கொண்டிருக்குது. பிரியமானவர்களே, பனி கொட்டுது. அவாந்தர வழியில பனி எங்கேருந்து வந்துச்சு? ஏக்கோனா போட்டாங்க இல்லையே. எங்கேருந்து வருகிறது இதெல்லாம்? எப்படி இது சாத்தியமாகுது? ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்காத காரியங்க அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு நடுவில் இன்னைக்கு கர்த்தர் அதை செஞ்சு காமிக்கிறார். ஏன் தெரியுமா? பழச அதை விட்டாதான் புதிய காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம என்ன செய்யறோம், பழசையும் வச்சுக்கிறோம், புதுசும் வேணும்னு சொல்றோம். அங்கலாப்புன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே எனக்கு வேணும். அப்ப ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில ஒரே நேரத்தில் சம்பவித்தா அது குழப்படிக்குள்ளாக கொண்டு போயிடும். அல்லேலூயா.
ஒரு தீர்மானம் பண்ண முடியாது, ஒரு தெளிவு இருக்காது. எடுக்கிற எந்த முடிவுக்கும் சரியான விடை நம்மளுக்கு வந்து சேராது. அதான் ஆண்டவர் சொல்றார், எதை விட வேணுமோ நீ விடு. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு அழகா, இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் நீ விட்டாதான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை சந்திக்கும்படி உன்னால காண முடியும். அல்லேலூயா. அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர், உன்னுடைய வாழ்க்கை அவாந்தரமா இருக்குது, காஞ்சி போய் கிடக்குது, வறண்டு போய் கிடக்குது, அதுல ஒரு செழிப்பு இல்லை. நீங்க அநேகரோட வாழ்க்கையில சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில செழிப்பே இல்லை பாஸ்டர், நிம்மதியே இல்லை பாஸ்டர், சந்தோஷமே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஹாப்பி நியூ இயர் சொல்றோம்? அல்லேலூயா. எல்லாரும் என்ன சொல்றோம்? ஹாப்பி பண்டு ஒன்று ஆச்சுன்னா ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் வந்துகிட்டு இருக்குது, ஹாப்பி இருக்குதா உங்க வாழ்க்கையில? அந்த ஒரு நாள், நீங்க அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக நீங்க பாக்குறீங்க. ஆனா ஆண்டவர் நீடித்த நாட்களாய் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். எது நம்மளுக்கு வேண்டும்? ஒரு நாள் சந்தோஷம் எனக்கு போதுமா, அல்லது என் வாழ்நாள் முழுவதும் தேவன் ஆயத்தப்படுத்தின சந்தோஷத்தில் நான் வாழ வேண்டுமா? எது எனக்கு வேண்டும்? நம்மளோட தீர்மானம் என்னன்னா அந்த ஒரு நாள் சந்தோஷம். அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லா திருச்சபை நிகழ்வும் அது என்னவாச்சு, ஒரு ப்ரோக்ராமா மாறிடுச்சு. ஆதி காலத்துல தேவனுடைய வீட்டுல பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ஜனங்கள் பயந்தார்கள். வார்த்தையை கேட்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாஸ்டரை மாத்திடுவாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு நிலைமை. ஆனா இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் அது நடக்காது. ஏன்னா நீங்க தான் மாறணும், அவர் மாற மாட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, இங்கிட்டும் மாற வேணாம், அங்கிட்டும் மாற வேணாம், நம்ம எல்லாம் ஒரே மாதிரி ஒத்து போவோம். இன்னொரு கூட்டம் உருவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் தேவன் பார்க்கும் போது எவ்வளவு வேதனைப்படுவார் பிரியமானவர்களே. இந்த புதிய வருஷத்துல தயவு செய்து கண்களையும் காதுகளையும் இருதயத்தையும் திறந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தேவன் நிச்சயம் சத்தியத்தின் பாதையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம இதை பூட்டி வச்சுக்கிட்டு நான் இருதயத்தை கொடுக்குறேன், காதை கொடுக்க மாட்டேன், நான் காதை கொடுக்குறேன், இருதயத்தை கொடுக்க மாட்டேன், இப்படி இருக்கிறனால தான் அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குற அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்வு பார்க்க முடியல. இன்னைக்கு என்ன நினைக்கிறோன்னா, கவர்ச்சியாய் பேசினா ஜனங்களை கவர்ந்துடலாம் அப்படின்னு. நீ என்னதான் கவர்ச்சியா ஒரு மனுஷனை கவர்ந்து பேசி உட்கார வைத்தாலும் அவனுடைய வாழ்க்கையில பழையவைகள் காரியத்தை அவன் விடாம வந்து உட்கார்ந்தானாக்க புதிய காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்காது. அதே குணாதிசயத்தோடு தான் அவங்க உட்கார்ந்துருப்பான், அவன் மாறவும் மாட்டான். இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு 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 டிசிஷன் பண்ணுறதுக்கு, போல்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, we must make a bold decision in this coming new year that telling God I am going to do these things. வருஷம் புதிய வருஷத்துக்கு வரப்ப பாதி பேர் ஒப்பாரி வைப்பாங்க, பாதி பேர் முழங்கால் படிட்டு இருப்பாங்க, பாதி பேர் ஒரு தீர்மானம் பண்ணி அடுத்த வருஷத்துல நீங்க வேணா பாருங்க அப்படின்னு வீர வசனம் பேசுவாங்க. 1ஆம் தேதி வரைக்கும் அந்த அனல் இருக்கும், 2ஆம் தேதி அனல் எங்க போச்சுன்னு தெரியல, 3ஆம் தேதி முடிஞ்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பழைய குருடி கதுவ திருடியோட வாழ்க்கையில இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவன் நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கல பிரியமானவர்களே. அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன், இதை நீங்கள் அறியீர்களான்னு கேட்கிறார். ஏன் தெரியுமா, நம் இதை அறியாதபடியினாலதான் நம் இன்னும் பழையச என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கு ஒரு மனுஷன் பழசே பேசியிருந்தானோ அவன் முன்னேறவே மாட்டான், முன்னேறி போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். என்னைக்கு புதிய காரியத்தை தேவன் வைத்திருக்கிறதை விசுவாசித்து பழசு விடுறானோ ஆண்டவர் அவனை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ விடணும். சில காரியத்தை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில தீமையானதை பேசுறத, யோசிக்கிறத, சிந்திக்கிறத, செயல்படுறத, அடுத்தவங்களை மெச்சிக்கணும்னு நடிக்கிற வாழ்க்கை இருக்க, அதெல்லாம் நீ விட்டாதான் அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குற அதிசயங்கள் உங்களோட வாழ்க்கை நடக்கும். வனாந்திரத்தில் தண்ணி வந்தா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. உங்களை கொண்டு போய் வனாந்திரத்தில் நடக்க விட்டு 7 நாள் நீங்க நடக்கிறீங்க, 3 நாள் நடக்கிறீங்க, 2 நாள் நடக்கிறீங்க, தண்ணியே இல்லாமல் தொண்டை வறண்டு போய் நடந்து you walk in the desert without a bottle of water. Suddenly you saw there is a water resource for you to drink. திடீர்னு நடந்து போற இடத்துல ஒரு ஆறு தண்ணி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த தண்ணியை பார்த்தோன்னு உனக்குள்ள இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்படி இருக்குமோ அதே போலதான் ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறார். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற தண்ணி, ஆண்டவர் சமாரியா பெண்ணிட்ட பார்த்து சொன்னால, அந்த கேணியிலிருந்து கொடுக்கிற தண்ணி உன்னோட தாகத்தை தீர்க்கும், நான் உனக்கு கொடுக்கிற தண்ணி
ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. தேவன் அந்த ஜீவனை கொடுக்கிற தண்ணியை வைத்திருக்கிறார் நமக்கு பிரியமானவர்களே. அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஏசியா புத்தகத்தை, தீர்க்கதரிசி புத்தகம் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, நான் பழசை விட்டாதான் புதுசை பிடிக்க முடியும். அல்லேலூயா. 2024 உங்களுக்கு தெரியுமா? 2023 நான் எப்படி இருந்தான்னு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதை ஏன் பேசுற? அதை ஏன் இழுக்கிற? அப்படியே ஜவு கிட்ட முட்டாய் மாதிரி ஏன் போட்டு இழுக்கிற? உலகத்தில் நீ மட்டும் தான் கஷ்டப்படுறியா? யாருமே கஷ்டப்படலையா? ஏன்னா பிறக்கிறவங்களாம் ஏன்னா அந்த கோடீஸ்வரனமாக பிறக்கிறான். சில பேரோட வாழ்க்கை இப்படின்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, உன்னை அப்படி வைக்கிற காரணம் உங்ககிட்ட இருக்க பழைய காரியங்களை விட வைக்கணும். ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுப்பாரு. பாடம் கற்றுக் கொடுக்க நம்மளுடைய ஆண்டவர் மாதிரி கெட்டிக்காரு யாருமே இருக்க மாட்டாரு. தொட மாட்டாரு, வைக்க மாட்டாரு, ஒடுக்கவும் மாட்டாரு. ஆனா டிசிப்ளின் பண்ற விஷயத்துல அழகா மோல்ட் பண்ணி உன்னை உட்கார வச்சிருவாரு. நகரவே முடியாத அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மளை அப்படியாய் வணைந்து வைத்திருக்கிறவர். மனுஷன் கூட சொல்லுவான், எனக்கு அவங்களோட ஒவ்வொரு அசைவும் தெரியும் அப்படின்னுவான். அல்லேலூயா. என்ன சொல்லுவான்? என்ன ஒரு கண் சுமட்டுனாலும் எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க ஏன் சுமட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் அவன் வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னாக்க கேட்டோன்னாக்கா, தெரியலங்க, அவங்க நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு செத்து போயிட்டாங்க, திடீர்னு தூக்க மாட்டிட்டாங்க, திடீர்னு மருந்து குடிச்சிட்டாங்கன்னுவான். இப்போ தான் சொன்னேன் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும்னு. அதான் மனுஷன். ஆனால் ஆண்டவர்கிட்ட இல்லை. அல்லேலூயா. உன்னை படைத்த ஆண்டவர்கிட்ட நீ கண் சுமட்டுனாலும் அவருக்கு தெரியும். நீ ஒரு இன்ச்சு இல்லை, அரை ஓன் நவந்தா கூட ஆண்டவர் தெரியும் நீ என்ன பண்ண போற அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக இருப்பார். ஏன் தெரியுமா? நீ திரும்பவும் தேவனிடத்தில் வருவேன்னு. நீ மறுபடியும் வந்து பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வந்து புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வதற்கு தேவன் காத்து இருக்கிறார். அல்லேலூயா. வருஷம் வருஷம் ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றோம் இல்ல? எவ்ரி இயர் we make a promise, right? எவ்ரி இயர் எல்லா வருஷத்தையும் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நான் ஒரு வருஷத்துல பைபிளை படிச்சு முடிச்சிருவேன்னு. எத்தனை பேரு இந்த மாதிரி சொல்லுவாங்க? எத்தனை பேரு? எங்க நேரம் இருக்கு படிக்க? இந்த வருஷத்துல நான் தீர்மானம் எடுக்கிறேன், இனிமே திருச்சபைக்கு தவறாம நான் வந்துருவேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரமே ஆராதனைக்கு வர கிளம்பிடும். முடிச்சு அவ்வளவுதான். எத்தனை பேர் வாக்கு தவறுறோம்? நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தவறுறது பழைய காரியங்கள். புதிய காரியங்கள் எதுனா, கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டி என்று சொல்லும் போது நான் வாக்கு தவறாமல் கர்த்தருக்கு உண்மையா நிற்பேன். அதுதான் அதோட அடையாளம். ஏன் தெரியுமா? அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எனக்கு உண்மையா இருக்கிறதுனால நான் அவருக்கு உண்மையா இருக்கிறேன். வேதம் சொல்லுது அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று. Because he is holy, you must be holy. Because he is right, so you must be blameless before him. Must be always walk in righteousness. நீதி பாதையில நடக்கிறவனா இருக்கணும். இடத்துக்கு தகுந்தாப்புல இந்த லாலாம் பார்த்துருக்கீங்களா? லாலாம் புல்லு பார்த்துருக்கீங்களா? காற்று பீச்சங்காய் அடிச்சா அது அங்கிட்டு சாயும், சோதங்காய் அடிச்சா அது அங்கிட்டு சாயும். காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த அந்த செடி கொடி எங்கிட்டு சாயும், அந்த பக்கத்து சாயும். மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பழைய காரியத்தை நினைவு கூறாத, விட்டுறாத, போதும் நீ போய் பேசுற, போதும் நீ நடிக்காத, நீ போய் பேசாத. We always say we are holy people, but how many people are truly holy before God? எத்தனை பேர் இன்னும் வாயில திறந்து போய் பேசிக்கொண்டே இருக்கிறோம்? அதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரே. நற்கர ஆராதனை எடுக்கிறது கூட பொய்யோட வந்து உட்கார்றாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? மனம் திரும்பாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உடன்படிக்கை உடைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனா ஒரு காலம் வரும்போது அந்த நியாய தீர்ப்புக்குள்ள போகும்போது அன்றைக்கு நீங்க மனம் கசந்து அழுந்தாலும் ஒரு புண்ணியமும் இல்லை, நீ ஒன்னும் செய்ய முடியாது. இருக்கிற நாட்கள்ல நீ மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் விடு, நீ செஞ்ச சரி, தப்பு பண்ண, ஓகே, ரைட், ஃபைன். இன்னைக்கு இயேசுவை உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு இயேசு ஆண்டவர் யாருன்னு சொந்த ரட்சகரை நீ ஏற்றுக்கொண்டுட்டல. ஏற்றுக்கொண்ட பின்னும் நான் பழைய வாழ்க்கையே நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவன் தேவனோட ராஜ்யத்தில் நிலை நிற்க முடியாது. இட்ஸ் வெரி கிளியர். எல்லாரும் தீர்க்க தரிசனத்துக்காக வெயிட் பண்றாங்க. உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது.
மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. That's the prophecies. It's a clear prophecies. Turn yourself from your old, become a new people in Christ. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், அந்த பழைய வாழ்க்கையை விட்டு வருவதற்கு நீ பலவீனமா இருக்கிற. ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, உனக்கு உடம்புல தெரியும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்பனா நான் உனக்கு பலம் கொடுக்கிறேன், அதை விட்டுட்டு வர்றதுக்குன்னு கேட்கிறாரு. உன்னை விட சொன்னதும் அவர் தான், உனக்கு பலத்தை கொடுத்து அதை தாண்ட வைக்கிறவரும் அவர் தான். இப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? அற்புதத்தையும் அடையாளத்தையும் இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்களே, அதுக்கு இயேசு பதில் சொன்னார்ல, வேத வாக்கியங்களை திறந்து பார், இது எல்லாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. இன்னமும் அதிசயமும் அடையாளத்துக்காகவும் நின்று கொண்டிருக்கிறீங்களே. ஏதாவது அற்புதம் நடந்ததான் ஆண்டவர் இருக்கிறார், ஏதாவது தீர்க்கதரிசனம் ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு அப்படி போய் விட்டது. ஏன் தெரியுமா? the lack of the knowledge of God. தேவனை அறிந்து கொள்கிற ஞானம் குறைவா இருக்கிறது. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறதுனால ஜனங்கள் பாவப்படுறாங்க. நான் சொல்லுவேன், ஜனங்கள் பாவப்படல, ஜனங்கள் அசட்டைத்தனமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜனங்களும் தேவ வார்த்தையை திறந்து வாசிக்க ஆரம்பித்தார்களா, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்யவும், அறிவதற்கும், நடத்துவதற்கும், எச்சரிக்கை கொடுப்பதற்கும், புதிய மனுஷனை மாறுவதற்கும் வழி நடத்துவார். Don't say the people are pity, because the people are so lazy. இன்னைக்கு மேகி மீ மாதிரி ஆசீர்வாதம் மேகி மீ மாதிரி சுடுதண்ணி ஊற்றினோடனே மேகி மீ வந்தோடனே வாயில டபாக்குன்னு பூந்துடணும். இன்னைக்கு ஆண்டவரும் அப்படிதான் ஒரு வாழ்க்கையில் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது நடக்காது. ஏன் தெரியுமா நடக்காது சொல்கிறேன்? அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அந்த தீர்க்கதரிசியோட ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் எப்படி பேசினாரோ, எப்படி நடத்தினாரோ, இந்த காலத்துலையும் அப்படி தான் பேசுவார், அப்படி தான் நடத்துவார். மாற மாட்டார் அவருங்க. இல்லைனா அப்போ அவங்க கேட்பாங்களே, இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு மட்டும் இப்படி சொன்னீங்க, அவங்களுக்கும் இப்படி சொன்னீங்க, அப்படி போக மாட்டார். ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுப்பாரு. உன்னோட பேசுகிற ஆண்டவர் ஒன்றை உடைச்சி சுத்தம் செய்வார். உன்னோட பேசணும்னு நினைக்கிற ஆண்டவர் உன் எல்லைகளை விருதுபடுத்துவதற்கு எல்லையை சுத்தம் பண்ணுவார். உன்னோட பேசுகிற ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாவரையும் தொட ஆரம்பிப்பார். உன்னோட பேசுகிற ஆண்டவர் உன்னை வைரம் போல ஜொலிப்பதற்கு உன்னை சுத்தம் செய்து அழகுபடுத்துவார். அதுக்கப்புறம் உன்னோட கிரீடம் காத்திருக்கும். ஓடு, அதை வேணும்னா நீ போய் எடுன்னு இருப்ப. எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேணும் போய் எடுன்னு வரு. ஏன் தெரியுமா? ஏன் அதை நான் சொல்றேன்னா, எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு தான் அந்த வசதி தெரியாத. கொஞ்சமாச்சும் நீயே வேலை செய்ய. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பழையதை நான் மறக்கும் போது, பழைய காரியத்தை என் வாழ்க்கையில் நான் விடும் போது, தேவன் புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் துவங்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் வாசித்த பிறகு இந்த பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், அதாவது இந்த பகுதியின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. முதலாவது பிரியமானவர்களே, நிச்சயத்தை குறித்து இந்த பகுதி நம்மளோட பேசுகிறது. ஹோப், ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம். இந்த உலகம் சொல்லுவோம், நிச்சயமாக நீங்கள் இப்படி இருப்பீர்கள் சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷம் எப்படியாக இருக்கும், அந்த வருஷம் இப்படியாக இருக்கும், அந்த வருஷம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சொன்ன. கொரோனா வந்தாலும் எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் இழுத்து முடி வீட்டில் தான் உட்காந்துருந்தோம். சொன்னவன் எங்க தெரியல, காமிச்சு கொடுத்தவன் எங்க தெரியல. அப்ப பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த உலகம். ஆனா தேவனுடைய வார்த்தை கொஞ்சத்துக்கு முன்னாடி நீங்க வாசிக்கும் போது அது பொய்யான நம்பிக்கையை கொடுக்கல, அது உண்மையான ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிக்குது பிரியமானவர்களே. இரண்டாவது, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது இந்த வசனம். அல்லையா? அவருடைய பராக்கிரமத்தை ஆண்டவர் காமிக்கிறார். அமாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குவேன். இது யாரால செய்ய முடியும்? மனுஷனால முடியுமா? முடியவே முடியாது. காய்ந்த மண்ணில் நீ எங்க பைப்பு போட்டு எங்க தண்ணியை ஊற்றி எங்க நிக்க போகுது? எங்கேருந்து ஊத்து தண்ணி வரும்? வனாந்தரத்தில் எப்படிங்க ஊத்து தண்ணி வரும்? வனாந்தரத்தில் எப்படிங்க ஆறு ஓடும்? இது படைத்தவரால மட்டும் முடியும். அப்பனா அவருடைய வல்லமையினாலும் அவருடைய பராக்கிரமத்தினாலும் உண்டாக்குகிற ஒரு காரியம். அப்பனா இந்த பகுதி நம்மளுக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னா, எனக்கு நிச்சயத்தை கொடுக்குது, எனக்கு தேவனுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் எனக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா.
மூன்றாவது அவருடைய வல்லமையை குறித்து எனக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது மனிதனால கூடாத காரியத்தை என் தேவனால் கூடும் என்ற காரியத்துக்கு என்னை பார்க்க வைக்குது, உணர வைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட பழைய வாழ்க்கையில என்னால இதை விட முடியல அப்படின்னு சொல்லும் போது தேவன் பராக்கிரமராய் இருந்து அதை விட்டு உன்னை திரும்பி புது மனுஷனாய் மாத்த ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சாட்சி கொடுத்துருப்பாங்க, நான் என் பழைய வாழ்க்கையில ட்ரக்ஸ்ல இருந்தேங்க, கர்த்தர் என்னை தொட்டார், அதை எல்லாத்தையும் முழுமையா விட்டுட்டு இன்றைக்கு நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். சாட்சி கேட்கிறோம்ல. சில பேர் நாத்திகன் சொல்லுவாங்க, நான் கடவுளே இல்லைன்னு பேசுனவங்க, ஆனா ஒரு நாள் அந்த இயேசு வந்து என்னை சந்தித்தார், அந்த இயேசு என்னுடைய வியாதி சுகப்படுத்த முடியாத வியாதியை சுகப்படுத்தினார், நான் இருந்த கஷ்ட நாட்களில் எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி என் வாழ்க்கையை முடித்து கொள்ளணும் அந்த இருக்கிற அந்த ஒரு தருணத்தில் அவர் வந்து என்னை சந்தித்து, இனி நீ அழாதே, நான் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு என்னை நல்லா வைத்திருக்கார். அதை சாட்சிலாம் நம்ம கேட்குறோம் இல்லை? அதாவது தேவனால முடிகிற காரியங்கள், அவரால் முடியாத ஒரு காரியமும் இல்லை. எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட உன்னுடைய சூழ்நிலையாக இருந்தாலும், no matter how difficult is your situation, your life, God is able to make you to move forward from your past. உன் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை நகருவதற்கு, நடப்பதற்கு, நிகழ்வதற்கு, வாழ்வதற்கு அவரால் முடியும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை நம்புவது. வேற ஒன்றுமே இல்லை. நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி போய் நின்று அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் உனக்கு செய்வார். உன் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடு. இந்த உலகம் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் இதை செய்யணும்னு எனக்கு நீங்கள் இது கொடுங்க, நீங்கள் உங்களுக்கு நான் இதை பண்ணணும்னா நீங்கள் எனக்கு கொடுங்க. The world will ask you something to do goodness for you, right? They will ask something from you. They will expect something from you. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பாங்க. நீ அவங்களுக்கு உனக்கு நன்மை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்கிறவருக்கு நீ நல்லவனா இருப்ப. அந்த எதிர்பார்ப்பு கொடுக்க முடியாத ஒரு நிலையில வர பத்தி நீ கட்டணம் மாறிடுவ. அது முக்காவாசி பணத்துல இருக்கும். பணம் கொடுக்கிற வரைக்கும் அவன் நல்லவன். பணம் கொடுக்க முடியாத அவன் நிலை கீழே விழுந்து அவன் அப்படியே இருந்த நிலையை விட்டு கீழே போயிட்டான்னு வச்சுக்கலேன், அதோட அவன் நல்லவன் இல்லை. இதுதான் உலகம். ஆனா ஆண்டவர் இல்லை, அப்படியேப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்கிறவராய் இருக்கிறார். God sees our heart. Hallelujah. இந்த நம்பிக்கை என்று சொல்லப்படும் போது பிரியமானவர்களே, நல்லா நாம் கவனம் செலுத்தணுமானால், நம்பிக்கை ஆண்டவர் மேல நான் வைத்திருக்கிற நம்பிக்கை சொல்லும் போது அது ஒரு புதிய காரியத்தை தேவன் என் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார் என்று சொல்லுகிற ஒரு காரியம். அதில் நான் நம்பிக்கையா இருக்கணும். நிச்சயமா நான் இப்படியே இருக்க போறதில்ல, கஷ்டம்தான், வேதனை தான், ஆனா எனக்கு தெரியும் என் கர்த்தர் என்னை ஒரு புதிய காரியத்தில் நிச்சயம் என் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அதுக்கு முதல் நீங்க உறுதியா இருக்கணும். இங்க நிறைய பேர் பிரச்சனை வந்தோடனே, பரிசை வந்தோடனே ஆண்டவரே கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்துருவாங்க. இல்லைங்க, நீங்க எந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறீர்களோ, நீங்க எந்த அளவுக்கு நெருக்கப்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்க கூடாரத்தை விருதுபடுத்த அவரால் முடியும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒன்று பெருக செய்ய அவரால் முடியும். No matter how people crush you, God can expand your tent. Hallelujah. தேவன் அதை விருதுபடுத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. அப்பனா முதலாவது காரியம் நம்பிக்கை என்று சொல்லும் போது நிச்சயமாய் தேவன் தன் ஜனங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. இரண்டாவது, எதிர்பார்க்காத காரியத்தை தேவன் நம் வாழ்க்கையில் செய்வார். நம்பிக்கை ஆண்டவர் மேல் நான் வைக்கும் போது சில நேரத்தில் நம்ம கேட்கவே மாட்டோம், அது தானாவே நமக்கு வரும். நம்ம வாழ்க்கை இது நம்ம ஆண்டுட்டு கேட்கல. I did not ask all these things, but still I get the blessing. How? That is called unexpected blessings from God. When you put your hope on God, sometime you never expect this, but God bless you. சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவன் என்ன கேட்டான்? உங்க ஜனத்தை நடத்துவதற்கு, அதாவது அவங்களோட ஜனம், கடவுளோட ஜனங்கள் தெரியும். இப்ப நான் தான் ராஜா, நான் கேட்கணும் அவசியம் இல்லை. ஆனா அவன் என்ன செய்யறான்? அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உங்க ஜனத்தை நடத்த எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறான். அல்லையா? அப்புறம் என்ன அர்த்தம்?
எல்லா ரீதியிலும் உத்தமனாய் இருந்து தேவனுடைய பார்வைக்கும் உத்தமனாய் நடப்பதற்கு அவன் பயந்து தேவனுக்கிட்ட என்ன கேட்கிறான்? எனக்கு அருவை கொடுங்கன்னு கேட்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு அவனுக்கு? அவன் கேட்டது ஞானம் மட்டும்தான். செல்வத்தையும் சேர்த்து கொடுத்தார். எதிர்பார்க்காதது அவன் கேட்டது. ஒரு ராஜாவா அவன் கேட்கிற ஒரு காரியம், எனக்கு ஞானத்தை கொடுங்க. Lord, give me the wisdom and the knowledge to lead your people. Hallelujah. But God blessed him with the prosperities, everything. எல்லா ப்ராஸ்பெரிட்டி, எல்லா செழிப்பில் இருந்தும் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அவன் அந்த எதிர்பார்க்கல, அவன் கேட்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் பிரியமானவர்களே. நான் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது சில நேரத்தில் நான் எதிர்பார்க்காத காரியத்தையும் தேவனை நீ ஆசீர்வதித்து நடத்துவார். அப்படியாப்பட்ட தேவன் தான் நீயும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கத்தி உரக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதோட சொனப்பு என்னன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பாங்க கத்தி உரக்குள்ள இருக்குது. The night, you never know how sharp is the night is. அல்லேலூயா. அந்த கத்தி எவ்வளவு கூர்மையா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது உள்ளுக்கு எப்படி இருக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த கத்தியை உரையிலிருந்து வெளியே இழுத்த உடனே தான் தெரியும் அதோட கூர்மை எப்படியாப்பட்டது, அதோட அழகு எப்படியாப்பட்டது, அதோட தெளிவு எப்படியாப்பட்டது, அதோட மினுமினுப்பு எப்படியாப்பட்டதுன்னு வெளியே எடுத்த பிறகுதான் தெரியும். அல்லேலூயா. அப்புறம் அந்த கத்தியோட கூர்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வெட்டினோட தெரியும். அல்லேலூயா. அப்ப நம்மளும் இன்னைக்கு அதுதான், நம்ம அங்கேயே உட்கார்ந்துருப்போம், வெளியே வர மாட்டோம். நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? வெளியே கொண்டு போவார். இந்த வெளியே கொண்டு போகும்போது அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்ஸ், அல்லேலூயா, எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் அந்த கத்தியை போல உன்னை வைத்து அநேகரை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். ஒரு வெளியே கொண்டு போவார். அன்எக்ஸ்பெக்டட், நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். நாளைக்கு நான் கேலாயை வாங்கிடுவேனா, நாளைக்கு நான் பஸ் கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவேனா, இல்லை இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஆண்டவர் எங்கள் வீட்டு கதவை தட்டி இதோ உன் வாசப்படியில் காத்திருக்கிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா? இந்த எதிர்பார்ப்பு தேவையில்லாத எதிர்பார்ப்பு. எதை எதிர்பார்க்க சொன்னாரோ அதுக்கு ரெடி பண்ணல. தேவையில்லாத காரியம், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆண்டவருக்கு மேல இவங்க யோசிக்கிறாங்களாமா. ஏன்னா இவங்க 24 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாமா. நீ 24 மணி நேரம் ஜெபம் பண்ணு, இல்லை பக்கத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் கடன் எடுத்து 26 மணி நேரமாக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. உன் பழசை விடாம புதுசு உன் வாழ்க்கையில நிகழாது. நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியமும் உன் வாழ்க்கையில நிகழாது. அந்த நம்பிக்கை உயிரோடு எழுமுன ஆண்டவர் மேல இருக்கும் போது அதை நிகழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லா மேலேயும் நம்பிக்கை வைக்கலாம். எல்லாரும் ஓட்டு போயிடுவாங்க, ஒன்று கைவிட்டு நழுகி போயிடுவாங்க. ஆனால் கைவிட்டு போகாத ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மேலே அந்த நம்பிக்கை வைக்கும் போது சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கதவும் அடக்கப்பட்டதாகவே இருக்கும். சம்டைம்ஸ் இன் அவர் லைஃப் எவ்ரி டோர் ஹஸ் பீன் க்ளோஸ். We have no way to run. A lot of problem is coming inside. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஆனால் கதவு வாசல் எனக்கு எதுவுமே திறக்கலைன்னு நம்ம என்ன சொல்லி ஜெபிப்போம்? ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து என்ன விடுவியும், இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்துங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது தெரியுமா? நீ ஏன் ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை மட்டும் நோக்கி பார்க்குற? நீ ஏன் என்ன பார்க்க மாட்ற? You have not seen me. You always see only your problems, your pressures, your vision. You are seeking only the problems. You never see the Lord who can completely rescue you from the problems. எல்லா நேரத்திலும் உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்க தேவனை நோக்கி பார்ப்பதுக்கு நீ என்ன செய்யல? கவனம் செலுத்தல. ஏன்னா பழசை நீ விடல, நம்பிக்கையும் உங்ககிட்ட இல்லை. அல்லேலூயா. உனக்கு அந்த நேரத்தில் இட்லி கிடச்சி வயிறு நிறைஞ்சா போதும், இன்னைக்குள்ள பசிக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் ஆண்டவரோட யோசனை அப்படி இல்லை, துளை தூர நோக்க யோசனை. இன்னைக்கு உனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தேவனுக்கு முடியாது நினைக்கிறீங்களா? முடியும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார். அதை முழுமையாய் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். அல்லையா? நம்ம தான் சோம்பேறியாச்சே.
இட்லி பசைஞ்சி பொசு பொசுன்னு மங்குக்கு வந்து எல்லாம் சட்டினெல்லாம் ஊற்றி கொடுத்தா தான் அப்படின்னு சத்தம் வரும் ஏப்பம். ஆண்டவர் அந்த இட்லி செய்யறதுக்கு மாவுலேருந்து எங்கேருந்து வருதோ அந்த விதையிலேருந்து ஆரம்பித்து கொடுத்துருவார். இந்தா தோட்டத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணு, செழிப்பாய் மாற்று. ஏன் உன் வயிறு மட்டும் நிறையணும்? உன்னை சுற்றி இருக்கிறவங்க வயிறும் நிறக்கவை. யார் யார் பட்டினியாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொடு. நம்ம என்ன திரும்ப செஞ்சிடறோம்? இந்த செழிப்பில் தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? பழைய வாழ்க்கையில் ஈடுபடுறோம். என்னது? அதான் பணம் பெருகிருச்சுல, நான் சாப்பிட்டா சரி, அடுத்தவன் எப்படி போனா எனக்கு என்ன? இப்படிதான் நிறையா கொடுக்கறதுக்கு இல்ல. இல்லாத போது உனக்கு இருந்த மனது இருக்கும் போது உனக்கு வரல. யூ மிஸ் த ஃபிளைட். யூ மிஸ் ரியலி த ஃபிளைட். அசக்கிற ஒரு சொடக்கு போற நேரத்தில் பிசாசுனுவன் உன்னோட ஆசீர்வாதத்தை தள்ளிவிட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதில் தான் ஆண்டவர் சொல்றாரு, பழசை விடுப்பா, பழசை விட்டுரு. நீ ஏன் பழசை பிடிச்சிருக்கிற? ஐயோ இந்த மாதம் எனக்கு முடியாத, இந்த மாதம் எனக்கு பத்தாத, இந்த மாதம் என்னால் இதை கடந்து போக முடியாத, நான் இதை எப்படி செய்வது? இப்படியே வாழ்க்கையை ஓட்டு. எப்படி போவ அடுத்த ஸ்டெப்புக்கு? அங்கிட்டு இருக்கிற கதவுல என்ன இருக்குன்னே நீ கேட்கலையே. நீ இந்த கதவுல என்ன, கதவு சாத்திருக்கு, கதவு சாத்திருக்கு, கதவு சாத்திருக்கு, சாவியில் ஆண்டவரே திறந்து விடுங்க, திறந்து விடுங்க, திறந்து விடுங்க ஆண்டவர் சொல்றாரு. நீ ஏன் இந்த கதவுல போனீங்க? அந்த கதவுல போனா போக முடியாதா? அதில் உனக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன், அங்க வா அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு இந்த கதவுல தான் வந்தாதான் எனக்கு உயிர் வாழ முடியும்னு சொல்லி பிடிவாதமா நிக்கிறனாலதான் அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குற தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலையா இருக்குது. அல்லேலூயா. அப்ப எதிர்பார்க்காத ஆசீர்வாதமும் நம் வாழ்க்கையில நிகழாம இருக்குது. இதுக்கு நாம தான் அதுக்கு காரணம். அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய வல்லமையை குறித்து காரியங்கள் சமர்ப்பிக்கிறது சொன்னேன். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை என்று சொல்லும் போது தேவனுடைய அர்ப்பணிப்பு தன் ஜனங்களை மீட்டு எடுக்கிற ஒரு காரியமா இருக்குது. அவருடைய வல்லமை அவருடைய அர்ப்பணிப்புக்கும் ஜனங்களை மீட்டு எடுக்கிற அந்த காரியத்துக்குமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தன்னையே கொடுத்து ஜனங்களை என்ன செய்கிறார்? அவருக்காக எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டு எடுக்கிறார். அதனால பழசை விடுன்றாரு. பழசை நீ விடும் போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை காண முடியும். தேவன் வல்லமை உன் வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமை நீ பார்க்கணும்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா, முதலாவது நீ நம்ப வேண்டியது கிறிஸ்து ஆண்டவரை உன் சொந்த இரட்சகராய் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். Receive Christ as your own savior, then you will see the power of God in your life. Hallelujah. It will demonstrate God's power and commitment to redeem his people. That's his power. எப்படியாப்பட்ட ஜனமாக இருந்தாலும் தேவன் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின அதே தேவன் சொல்றாரு, உன்னையும் நான் அதிலிருந்து விடுதலையாக்குவேன். எதெல்லாம் நீ அடிமையா இருக்கிற, எதெல்லாம் நீ அப்படியே உளுந்து போய் கிடக்கிற, அதிலேருந்து உன்னை தூக்க விரும்புகிறேன். நம்ம என்ன செய்யறோம்? உலகம் சொல்ற மாதிரி பணத்தை பார்த்தா பணமும் வாயை புழக்கம், அந்த ஒரு டைலாக சொல்லிக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படிதான், பணத்தை பார்த்தா சாஞ்சிருது. நீங்க இந்த பணத்தை பார்த்து சாயிறதும் இந்த பணத்துக்காக உயிரை விடுறதுனால நீங்க போறனால நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நிலை நிற்க முடியாத. பிரியமானவர்களே, அர்ப்பணிப்பு என்ற ஒரு காரியம் அங்க இருக்குது. கிறிஸ்து ஆண்டவர் தன் வாழ்க்கையை நமக்கு அர்ப்பணித்தனால நம்மளை மீட்டு கொண்டவர் உயிரோடு இன்னைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு நமக்கும் இருக்கணும். sacrifice ourselves, denying ourselves. அல்லேலூயா. எனக்கு என்று சொல்லுகிற காரியத்தை நீ அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வளோ சுலபம்லாம் இல்லை. அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதுலயும் ஆண்டவர் பாப்பார், நீ யாருக்கு நிற்ப, எங்க நிக்கிற, யாருக்கு எனக்கு யாருக்கு எனக்கு. where will you put God first or you will put the world first? God will see your decision. ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் வைக்கிறார் சொன்னா உனக்கு பரிசை வைக்கிறார்னு அர்த்தம். புத்திசாலியாயிரு. நீ உலகத்துக்கு சூஸ் பண்ற நேரத்துல இமை பொழுதுல அவர் வந்துட்டாரு வச்சுக்கீங்களேன், நீ கைவிடப்படுவாய். அவ்வளவுதான், முடிஞ்சு. உன்னுடைய வாழ்க்கையில நீ கைவிடுவாய். you will miss the flight. so be careful on that. புதிய வருஷத்துல மனம் திரும்புறேன், புதிய வருஷத்துல, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். மனம் திரும்புறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னா பொய் வாக்கு கொடுக்காம உண்மையாய் மனம் திரும்பி கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா நில்லு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குற அதிசயங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்ப இந்த ரெண்டு காரியமும் மிக அவசியமாய் இருக்குது பிரியமானவர்களே. முதலாவது, நான் தேவனை நம்புகிற ஒரு காரியம். இரண்டாவது, நான் அறிந்து கொள்வதுன்னா தேவனுடைய பராக்கிரம் பலசாலியோட காரியத்தை குறித்து. என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைக்கும் போது நான் எதிர்பாராத காரியத்தை கர்த்தரின் வாழ்க்கை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனுடைய பராக்கிரமத்தை அறிந்த பொழுது தேவன் என்னை மீட்டுக் கொள்வதற்கு வல்லவராயிருக்கிறார். உலகம் சொல்லும், முடிஞ்சுங்க, அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை இன்னமே முடிச்சு, நீங்கள் விழுந்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எழும்ப முடியாது, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு, ஃபினிஷ், மை லைஃப் இஸ் ரியூன் அப்படி சொல்றியா? இல்லை, தேவனுடைய பலத்தின் கரத்தினால் அடங்கி இருக்கிறபடியினால அவர் உன்னை மறுபடியும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அதை நீ கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கணும். யூ மஸ்ட் கிவ் யோர் ஹார்ட், யோர் டைம், எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட் டு காட். Then you will see how he will redeem you. People will say you have lost your life. No, where the place you have lost, God can give you back the lost things. Remember that. யோபுக்கு இழந்தது திரும்பி ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறது உண்மையானால் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் கைவிடாத ஒரு தேவன். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் பழைய வருஷத்தில் நடந்து வந்தீங்களே, எவ்வளோ காரியத்தை நீங்கள் கடந்து வந்தீங்க, எவ்வளோ பிரச்சனை நீங்கள் கடந்து வந்தீங்க. So many things you have gone through in 2024, right? Many pressure. நீங்கள் சாப்பிடாம இருந்திருக்கலாம், கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிற சந்தோஷம் மொத்தமாக வாரிட்டு வெளியே ஓடி போயிருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் இதெல்லாம் சம்பவித்தாலும் இதை மறுபடியும் ஆரம்பத்துக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு கர்த்தராலும் கூடும். ஏனென்றால் அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவர். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. நீ நம்ப வேண்டியது அந்த ஆண்டவரை மட்டும்தான். எனக்கு சுகம் வேணும்னு கேட்குறியா? அந்த இயேசு சுகமளிக்க வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கை திருப்பணும்னு நினைக்கிறியா? அந்த வாழ்க்கையை திருப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். கேன் சேஞ்ச். இமை பொழுதுல உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீயோ அற்ப விசுவாசியே. இந்த போட்ல இருந்தானுங்களே, இயேசுவே இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறோம், நீர் என்ன நல்ல நித்திரை காண்கிறேயோ அப்படின்னு சொல்லி கேட்டானுங்களே. புயலும் காற்றும் அடிக்கும்போது போட்டில் ஏறி போகும்போது அவங்க எழுப்பி கேட்குறாங்களே, நாங்கள் சாக போகிறோம், நீங்கள் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. எழுந்த உடனே ஆண்டவர் என்ன கேட்குறாரு? அற்ப விசுவாசியே. நம்மளோட பிரச்சனை தெரியுமா? இம்மானுவேல் தேவன் என்னோட இருக்கிறார் என்று வாயில பேசுகிறோம், ஆனால் அவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லுவதற்கு பிரச்சனை வந்தால் காமிச்சிடுறோம் அவர் நம்ம கூட இல்லைன்னு. அப்படியே சோர்ந்து போயிடுறோம். அப்படியே போச்சு. நேத்தான் சொன்ன இம்மானுவேல் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு, இன்னைக்கு பிரச்சனை வந்தோம், இம்மானுவேல் தேவன் எங்கே போயிட்டாரு? ஹல்லேலூயா. நான் உன்னோட சதா காலமும் இருப்பேன். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். I will be with you. And God gave a promise. நம்ம தாங்க வார்த்தை தவறுவோம். மனுஷன் என்ன செய்வான்? வார்த்தை தவறுவான். பொய், வாயை திறந்தா பொய். இதில் முக்காடு போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவான், என்னென்ன பண்ண முடியும் பண்ணுவான். எல்லா நடிகள் சங்கத்தில் சேர்த்தா இது 1ஆம் நம்பர் எடுத்துட்டு வந்துடும். அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஏமாற்ற முடியாது. திருட்டுத்தனம், பித்தலாட்டம், பொய், பொறுக்கித்தனம் எல்லாம் கலந்துருக்கும். ஆனால் அந்த அன்னைக்கு பரிசுத்தவனமாக நடிக்கிறது வேணாங்க. நீயா இரு, கர்த்தருக்கு உண்மையாக இரு, தேவனுக்கு உண்மையாக இரு. அவர் அவாந்தர வழியில ஆறுகளை உன் வாழ்க்கையில உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He can do something beautiful things in our life. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இன்னும் சில ஒரு வினாடியில் நாங்கள் புதிய வருஷத்தை நாங்கள் கொண்டாட போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ. இந்த வசனத்தின்படி நீங்கள் பழைய வாழ்க்கை நினைவு கூறாதபடிக்கு பழைய செயல்கள் விட்டு ஆண்டவரே, தேவன் எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வீர் என்ற நம்பிக்கையோட, தேவனுடைய பலத்தின் கரத்தில் நாங்கள் அடங்கி இருக்கிற நம்பிக்கையின்படியினால இந்த 2025 கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி.
கர்த்தாவே உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் கர்த்தாவே. இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I give myself to you, Lord. Thank you, Father. Thank you for all the day, all the weeks, all the month, and all the years that you have walked with me, Father. You have been a faithful God. ஆண்டவரே, விசுவாசத்தின் நம்பிக்கைக்குரியவராய் என்னோடு இருந்து என்னோடு நடந்து வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் கரங்களை பிடித்து நடத்தினீரே ஸ்தோத்திரம். இந்த 2024 கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நிறைவேறத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் புதிய சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் யாவரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஹாப்பி என்ற வார்த்தை என்னது? சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷம் பொங்கி நிறைந்து இந்த 2025 தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மை கப் ஓவர்ஃப்ளோ. அப்படியாக உங்க வாழ்க்கையில அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து வழிவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.